உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். விஷயம் என்னன்னு நீ எனக்கு கரெக்டா சொல்லு. நீங்க கோவப்படக்கூடாது, முடியாதுன்னு சொல்லக்கூடாது, சரியா? அது நீ சொல்றத வச்சு நான் முடிவு பண்றேன். அக்கா ஃபேமிலியோட வெளியே போகலான்னு சொன்னாங்க. நீங்களும் எங்களோட வரலாம்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு உங்க அக்காவோட இந்த பிளான். பார்த்து மெதுவா. நான் கூட வரலாமா? பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? ஆமாங்க, அதுக்கு தான் உங்களுக்கு புது ஷர்ட் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ்ங்க, இதை போட்டுட்டு என் கூட வாங்க ப்ளீஸ்ங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டம்னா மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க. வெறும் லஞ்ச் பாக்ஸ மட்டும் ஷேர் பண்ணா போதுமா? எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கே எல்லாம் தெரியும், இதை விட நான் என்ன சொல்ல முடியும்? தெரிஞ்சா நான் எங்க கேட்க போறேன்? உங்க வீட்டை காப்பாத்திக்கிறதுக்கு என்னால முடிஞ்ச உதவியை நான் செய்யறேன். உங்க ஹெல்பிங் நேச்சருக்கு ரொம்ப தேங்க்ஸ். பாவம், நீங்க மட்டும் எனக்காக எவ்வளவு செய்வீங்க? நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னது? நான் வீட்டை விற்க போறேன். வாட்? இப்போதைக்கு என்னால இததான் செய்ய முடியும். நோ, வீட்டை வித்துட்டு நீங்க எங்க போவீங்க? அதுவும் சிறிய வச்சுக்கிட்டு இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். எங்க சென்னையில எல்லாரும் சொந்த வீட்ல தான் இருக்காங்களா? யாரு எந்த வீட்ல இருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு சொந்த வீடு. இருக்கிறவங்களுக்கு ஒரு வீடு, இல்லாதவங்களுக்கு பல வீடு. சென்னையில தான் வாடகைக்கு நிறைய வீடு கிடைக்குதே. இல்லங்க, அது வந்து நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. நான் இந்த வேலையை எப்பவும் செஞ்சு முடிச்சிருக்கணும். இந்த வீட்டை வித்துட்டு கடனை அடைச்சிட்டு வாடகை வீட்டுல நிம்மதியா இருந்திருக்கணும். பரவாயில்ல, விடுங்க. சித்தி, நான் அப்பு, சாரி. நீ பிஸியா இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்த கூட நீ மறந்திருக்க மாட்டேன்னு தெரியும். ஒருவேளை ஒர்க் டென்ஷன்ல நீ இத மறந்துடுவியோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. அதுக்குதான் ஒரு சின்ன ரிமைண்டர் கால் கொடுத்தேன், அவ்வளவுதான். சித்தி, நான் ஆக்சுவலி மறந்துட்டேன். நீங்க கால் பண்ணது நல்லதா போச்சு. பொய் சொல்லாத. நான் உனக்கு ஃபோன் பண்ணதுனால என் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தானே நீ இப்படி எல்லாம் பேசுற? இதுவே உன் வயசுல இருக்கிற வேற யாராவதா இருந்தா இந்த விஷயத்த மறந்திருக்கலாம். ஆனா என்னோட ராம் எப்படி மறப்பான்? எனக்கு தெரியும், ஏற்கனவே நீ கிளம்பி வந்துகிட்டு இருப்பேன்னு. உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்துரு. சரி சித்தி. வந்துடுவான். அப்படின்னா எல்லாரும் கிளம்பலாமா? எல்லாரும் ரெடியா இருந்தா கிளம்பலாம். நான் ரெடி. அக்கா, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. உனக்கு என்னாச்சு சாதனா? திடீர்னு இவ்ளோ சந்தோஷமா இருக்க? அது ராம் வரான்லக்கா, அதனாலதான். நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருக்க முடியுமா? பாட்டி, உங்களுக்கு ஜுரம் இருக்கான்னு பாக்குறேன். பாட்டி, உடம்பு சூடா இருக்கு. எவ்வளவு அன்பு காட்டுறமா, அப்படியே உன் அம்மா மாதிரி. பேசாம கண்ணை மூடிட்டு படுத்து தூங்குங்க, எல்லாம் சரியாயிடும். சரிம்மா, நான் தூங்குறேன். சரி பாட்டி. அஞ்சு 6 7 8 9 10. யார் பாப்பா நீ? அதான் சரி, எஸ்ஐ ஆர்ஏ எஸ் கேபிட்டல். என்ன வேணும் உனக்கு? எங்க சாந்தமாக்கு தலைவலிக்குதா, பாம் கொடுங்க. சின்னதில்ல, பெருசுதான் இருக்கு. இந்தா. எவ்வளவு இது? இது 56 ரூபாய். 56 ரூபாவா? நீ எவ்வளவு இருக்குன்னு நினைச்ச? இவ்ளோ பெரிய ஐஸ்கிரீமே 20 ரூபாய் தான். இந்த
சின்ன பாம்க்கு இவ்ளோ விலையா? நான் தர மாட்டேன். ஏமாத்த பாக்குறீங்களா என்ன? சீதாம்மா கிட்ட உன்னை பத்தி சொல்றேன் இரு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. நான் காய்கறி வாங்கும் போது எனக்கு கம்மி விலையில தான் தருவாங்க. என்னால இதுதான் முடியும். ஏய் 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 போ போ, நான் உங்க அம்மா கிட்டே காசு வாங்கிக்கிறேன். ஒன் மோர் ப்ளீஸ். சத்யா சித்தப்பா. ராமா, என்ன சித்தப்பா இதெல்லாம்? நாங்க எல்லாரும் அங்க இருக்கோம், நீங்க மட்டும் ஏன் இங்க இருக்கீங்க? வெரி பேடா. ராமா, ஒருத்தனால எப்ப சந்தோஷமா சிரிக்க முடியும் தெரியுமா? மனசளவுல அவன் நல்லவனா மாறும்போது மட்டும்தான். கெட்ட எண்ணங்களை அழிக்கிறதுக்கு நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். ஆனா இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும். சாதனா, ஆ? ராம் கூப்பிட்டும் அவர் வரலன்னு நினைக்கிறேன். போ, நீயே போய் அவரை கூட்டிட்டு வா. அங்க பாரு ராமா, உன்னை கூட்டிட்டு போறதுக்கு உன் சித்தி வரா. என்னங்க, எல்லாரும் அங்க இருக்கும்போது நீங்க மட்டும் இங்க இருந்தா நல்லாவா இருக்கும்? சித்தப்பா ப்ளீஸ் வாங்க. நானு நிச்சயமா வரேன், நீங்க போங்க ப்ளீஸ். தாத்தா, சத்யா சித்தப்பாவை இந்த நிலைமையில பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. தண்ணில நீந்திர மீனை கட்டுப்படுத்த முடியாது. நீ எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் வரமாட்டான். நீ வாம்மா, வந்து உட்கார். மாமா, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா? உன் இஷ்டம் போல ஆர்டர் பண்ணுமா. இவன் இங்க சாப்பிட வந்த மாதிரி தெரியல. இவளோட பிளான் என்னவா இருக்கும்? என்னடி சாந்தா, என்னாச்சு? எதுக்கு இந்த நேரத்துல படுத்துட்டு இருக்க? ஐயோ, போயும் போயும் உங்ககிட்ட தலைவலின்னு சொன்ன பாருங்க, எனக்கு புத்தியே இல்ல. தலைவலியா? தலைவலி தைலம் வாங்கிட்டு வரட்டா? என் கஷ்ட காலம். தைலம் வாங்கிட்டு வரேன்னு தானே போனீங்க. நீங்க ஒன்னும் வாங்கிட்டு வர வேண்டாம். உங்களுக்கு முன்னாடியே என் செல்லக்குட்டி போய் வாங்கிட்டு வந்துட்டா. தாத்தா, இப்பெல்லாம் உனக்கு எல்லாமே மறந்து போயிடுதுல? நீயாவது புரியுற மாதிரி சொல்லு. உன் தாத்தாவுக்கு நான் சொன்னாதான் கோவம் வரும். பாட்டியும் பேத்தியும் சேர்ந்துட்டு என்ன குறை சொல்றீங்களா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு உனக்கு ஸ்கூல் மத்தியானம் தாங்கிறதும் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்கு. வா, சீக்கிரமா கிளம்பு, போலாம். நேரமாவதுல்ல? பாய் பாட்டி, பத்திரமா இரு. நல்லா படுத்து தூங்கு. நீ கூட பத்திரமா போயிட்டு வாமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.